தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். இன்னைக்கு திருவாரூரோட பெருமையை தேர எந்த அளவுக்கு பேசுறோமோ, எந்த அளவுக்கு வந்து தமிழ் வளர்ந்த ஊர் திருவிக்கான்னு சொல்றோமோ, அதே போல திருவிக்கா வந்து பூர்வீகமா கொண்ட ஊர் வந்து திருவாரூர். எங்க போனாலுமே நானே சொல்லிப்பேன், திருவிக்கா பிறந்த மண், இது தமிழ் பிறந்த மண் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க, தமிழ்ல வந்து தென்றலா வீசினவர் திருவிக்கா. அதனாலதான் திருவிக்கா வந்து தமிழ் தென்றல்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு ஏதாவது ஒரு மணிமண்டபம் விருந்துறாத திருவாரூர்ல அப்படின்னு நான் நினைச்ச காலம்லாம் இருக்கு. நான் பன்னெண்டாம் படிக்கும் போதெல்லாம் திருவிக்காவுக்கு ஏதாவது மணிமண்டபம் இருக்கா, அவர் திருவாரூர் சேர்ந்தவர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தான் நானும் கண்டுபிடிச்சேன், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மணிமண்டபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இன்னும் புதுப்பிக்காம இருக்காங்க, இது ஏன் இன்னும் சீரமைக்கல? ஏன்னா திருவிக்கா காலத்துல படிக்கும் போது நம்ம திருவிக்காவோட வரலாறையும் படிக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயம் தெரியும். அப்ப தெரியும் போது திருவிக்காவை எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும், திருவிக்கா வந்து மக்கள் மனசுல எப்படியாவது கொண்டு வந்துடும். ஏன்னா தமிழுக்காக, தமிழ் மொழி போராட்டத்துல முதல்ல குரல் கொடுத்தவர் திருவிக்கா. உலக நாடுகள் எல்லாரையுமே எதிர்த்து கேட்டு உலக நாடுகளை வந்து தன் பக்கம் ஈர்த்தவர். தமிழ் வந்து எந்த அளவுக்கு சிறப்பான மொழி, தமிழ் எப்படியெல்லாம் இருந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து தமிழ் மொழியோட பெருமையை தென்றல் மாதிரி இந்த உலகம் முழுக்க பறந்து வீசினதுனாலதான் அவர் தமிழ் தென்றல்னு அழைச்சாங்க. இந்த மணிமண்டபத்தை ஏன் புதுப்பிக்கல அப்படின்னு கேட்கும்போது, சரி பழைய பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. இப்போ திருவாரூர் நகராட்சியில பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் மணிமண்டபம் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டை கட்டும் பொழுதாவது அந்த திருவிக்கா மணிமண்டபத்தை வந்து சீரமைச்சிருவாங்க எப்படியாது அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்பயுமே அதை பராமரிக்காம விட்டதுனால சிறுநீரகம் கழிக்கிறாங்க அந்த இடத்துல போயிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் படிச்ச தமிழ் ஆழ்வர்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு தமிழ் தலைவரை, தமிழுக்காக போராடின தலைவரை இப்படி கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அதனால இந்த அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் வந்து அந்த திருவிக்கா மணிமண்டபத்தை வந்து சீரமைக்கணும், அது ஒரு படிப்பகமா மாற்றணும். திருவாரூர் சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் அதனால பயனடையணும். திருவிக்காவோட பெருமையை, அந்த தமிழ் மொழி போராட்டத்தை, இந்த தமிழுக்காக திருவிக்கா சேர்ந்த அந்த தன்னுடைய தியாகங்களை இந்த இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கொண்டு சேர்க்கணும். அதனால அந்த மணிமண்டபத்தை சீரமைக்கணும்னு சொல்லி அரசுகிட்ட வேண்டுகோள் எடுத்துக்கிறேன்.